ஓகே ஹாய் ஆல்மேடியாஸ். இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்ல போறேன்னா நம்ம வெல்லா சோஃபி ப்ராடக்ட்டோட ரெண்டு ப்ராடக்ட் நியூட்ரி மீல் ஒன்று அண்ட் தென் நியூட்ரி ஷேக். இது ரெண்டோட டிஃபரன்ஸ் என்னது நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரி ஷேக் தான். நியூட்ரி ஷேக்ல என்னதெல்லாம் இருக்கு? ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரெண்டுமே நம்மளுக்கு கலந்துருக்கு. ஸோ இது நீங்க வெயிட் கெயினுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எனக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியா இருக்கு, என் உடம்புல ப்ரோட்டீன் இல்லை, நான் வந்து ஒழுங்காவே நான் சாப்பிட மாட்டேங்கிறேன், எனக்கு ஃபைபர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்க ஸோ இது நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நம்மளோட ஸோ நியூட்ரி ஷேக் இது நீங்க எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் இப்போ வெயிட் கெயினுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் 150 ml தண்ணியில இல்லைன்னா பால். ஓகேயா? வெயிட் கெயினா பால் எடுத்துக்கோங்க. நார்மலாக எனக்கு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி நான் எடுத்துக்கிறேன்னா தண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பாலில் 150 ml காய்ச்சி ஆற வச்ச பாலில் இதில் 18 கிராம் ஆஃப் பவுடர். எத்தனை கிராம் போடணும்? 18 கிராம். ஒரு நாளைக்கு 36 கிராம். ஏன்னா 2 வாட்டி யூஸ் பண்ணுறீங்க, காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி அப்படின்னு 2 டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இதுக்கு கூட நீங்கள் சப்ளிமெண்ட்டாக அயன் எடுத்துக்கலாம், ஓகே, கால்சியம் எடுத்துக்கலாம், ஒமேகா 3 எடுத்துக்கலாம், எஸ்பிசி எடுத்துக்கலாம். எந்த சப்ளிமெண்ட் இதுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஏன் விட்டமின் கேப்சூல் நீங்கள் கூட எடுத்துக்கலாம். இல்லை வெல்னஸ் பேக் எல்லாமே மொத்தமாக சேர்த்து நான் வெல்னஸ் பேக்கே எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கலாம். வெல்னஸ் பேக் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அயன் அண்ட் கால்சியம் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா வெல்னஸ் பேக்கில் இருக்க விட்டமின் கேப்சூலில் அயனும் கால்சியமும் கலந்தே தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதனால அதை எடுத்துக்க கூடாது. ஸோ நியூட்ரி ஷேக் கூட நீங்கள் எதெல்லாம் எடுத்துக்கலாம்? வெல்னஸ் பேக் எடுத்துக்கலாம், அயன் கால்சியம் தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒமேகா 3 எடுத்துக்கலாம், எஸ்பிசி எடுத்துக்கலாம். ஓகேவா? இதுக்கு கூட நீங்கள் எடுத்துக்க வேண்டும். எதனால நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன சப்ளிமெண்ட் நீடோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் கஸ்டமருக்கு என்ன நீடோ அதை நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். நியூட்ரி மீலை பொறுத்த வரைக்கும் நியூட்ரி மீலை பொறுத்த வரைக்கும் இது வெயிட் லாஸுக்கானது. வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸுக்கு தான் இது மெயினாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இது நீங்கள் ஹெல்த் ட்ரிங்காக நீங்கள் கொடுக்கலாம், வெயிட் கெயினுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நார்மலாக எனக்கு ஒரு ஹெல்த் வேணும், எனக்கு ஒரு வந்து எனர்ஜி வேணும் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இந்த நியூட்ரி மீலை பொறுத்த வரைக்கும் வெயிட் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெயிட் மெயின்டைன் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நியூட்ரி மீல் தான். பயங்கர ரிசல்ட் இருக்கு. ஓகேவா? இது நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா 300 ml பாலில் தான். ஓகேவா? பசும் பாலாக இருக்கட்டும், லோ ஃபேட் மில்காக இருக்கட்டும், டோன்டு மில்க் எடுக்கலாம், சோயா மில்க் எடுத்துக்கலாம். ஓகேவா? எந்த மில்க்னாலும் மில்கில் தான் எடுக்கணும், தண்ணியில் நீங்கள் எடுத்துக்கூடாது. ஓகேவா? மில்கில் 300 ml பாலில் 25 கிராம் பவுடர். ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான். நியூட்ரி ஷேக் 2 வேளை, இது ஒரு வேளை மட்டும்தான். அது ஒன்று நீங்கள் மத்தியானம் எடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸ் கொடுக்கும். நீங்கள் ஈவினிங் எடுக்கக்கூடாது, காலையில் எடுக்கக்கூடாது, மத்தியானம் எடுக்கும்போது நல்ல வெயிட் லாஸ் ஆகும். எனக்கு வெயிட்டை நான் மெயின்டைன் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா காலையில் எடுத்துக்கோங்க. நைட்டு தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா எடுத்துட்டு நீங்கள் எப்பவுமே நடக்க போகிறது கிடையாது. நடக்கிறீங்க, ஒர்க் அவுட் கொடுக்குறீங்கன்னா தான் நைட்டு நம்ம எடுத்துக்கணும். அதுவும் 7 மணிக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அது நம்மளுக்கு நடைமுறையில் சரிப்பட்டு வராது. ஸோ அதனால காலையில் நீங்கள் எடுத்துக்கோங்க. காலையில் வெயிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மத்தியானம் 3 மாதம் தொடர்ந்து எடுத்துக்கணும். இதுக்கு கூட மெயினாக நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒமேகா 3. இதுக்கு கூட எஸ்பிசி நீங்கள் எடுத்துக்கலாம். வேற கால்சியமோ அயனோ இல்லை விட்டமின் கேப்சூலோ வெல்னஸ் பேக்கோ இந்த 4மே நீங்கள் கொடுக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெல்னஸ் பேக் கொடுக்கக்கூடாது, விட்டமின் கேப்சூல் நீங்கள் கொடுக்கக்கூடாது, அயன் கொடுக்கக்கூடாது, கால்சியம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. நியூட்ரி மீல் கூட நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒமேகா 3 எஸ்பிசி மட்டும்தான். ஏன் கொடுக்கக்கூடாது சொல்கிறேன்? ஏன்னா இதில் ப்ரோட்டீனும் ஃபைபர் விட்டமின் கேப்சூல் இருக்கா. இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஓகே, இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸில் உங்களுக்கு அயன் கால்சியம் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் உங்களுக்கு கிடைக்குது. இது சாப்பாடு. ஓகே, சாப்பாடு பதிலாக நம்ம எடுத்துக்கோம். இது ஸ்நாக்ஸ் கிடையாது. ஓகே, அதனால தான் மத்தியானம் எடுத்துக்க சொல்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பதிலாக நீங்கள் எடுத்துக்கலாம். 6 ஆக் மாதிரி எடுக்கக்கூடாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் எனது மத்தியானம் சாப்பாடுக்கு அப்படி எடுக்கக்கூடாது. லஞ்ச்னா 3 மாதம் லஞ்ச் எடுத்துக்கோங்க, பிரேக்ஃபாஸ்ட்னா 3 மாதம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணினா சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு கண்டிப்பாக இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மேலே எந்த டவுட்டும் வரக்கூடாது. நீங்கள் கஸ்டமர்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், உங்கள் பிராண்ட் பார்ட்னர்ஸ், உங்கள் டவுன்லைன்ஸ் யாருக்கு நீங்கள் கொடுக்கும்போது இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். Okay, so thank you.